ஒரு பெரிய யூடியூபர் பேச்சை கேட்டு ஏமாந்த கதை தாங்க இது. நான், ஹஸ்பண்ட், பையன் 3 பேருமே மைசூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். காலையிலே கிளம்புனால சாப்பிட்றது வந்து வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருந்தோம். நான் வந்து பிளெயின் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவே இவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. அப்போ கீ தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டுக்கும் வந்து அப்படியே பூரி செட் வந்துருச்சு. அவர் ஆர்டர் பண்ணியிருந்தது. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. போகிற வழியில் இந்த பப்பாயா ஃபார்ம் பார்த்தேன். நான் இது வரைக்கும் இவ்வளோ பெருசான பப்பாயா ஃபார்ம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இங்கே வந்து கேஜி வந்து 15 ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து போயிட்டு இருந்ததுனால எதுவுமே வாங்க முடியலை. ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அண்ட் ஃபஸ்ட் நாங்கள் வந்து ஜூக்கு தான் போனோம். ஜூவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல்னால் அது இந்த மீர்கேட் தாங்க. ரொம்பவே குட்டி குட்டியாக அழகழகாக இருந்துச்சு. பக்கத்துலேருந்து எல்லாருமே வந்து காந்தாரா அனிமல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்கறத விட நேரில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஒராங்குட்டான் இது வந்து ஒரு சாக்கு பைய வச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. இருந்த அனிமல் எல்லாமே மோஸ்ட்டாக ரொம்பவே டல்லாக தான் இருந்துச்சு. 1-2 அனிமல்ஸ் தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. இதில் ஜீப்ராவும் ஒன்று. நாங்கள் ஏமாந்த கதை இது தாங்க. ஒரு யூடியூபர் பேச்சை கேட்டு இந்த லக்ஷ்மன் மெஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். போனால் ரொம்பவே வந்து கூட்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கஸ்டமர்ஸை பார்க்கவே இல்லை. வந்து ஸ்விக்கி, சொமேட்டோ டெலிவரியை தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் குவான்டிட்டியுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப ஓஹோன்னு இல்லாமல் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் அங்கே மெயினாக வந்து ராகி பால் அண்ட் மட்டன் கிரேவி சாப்பிட்றதுக்கு போனேன். அதுவுமே காலி ஆகிடுச்சு. எதுவுமே இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிற வழியில் இந்த சர்ச்செல்லாம் பார்த்துட்டு போனோம். அண்ட் ஒரு டீ கடையில் நிறுத்திட்டு டீ குடிக்கலான்னு போனோம். அங்கே இவ்வளோ பெரிய இளநீ இருந்துச்சு. அதுவும் வாங்கினா ஆனால் தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே டீ குடிச்சிட்டு அங்கே அப்படியே கிளம்பிட்டோம். இதோடு வந்து எங்கள் மைசூர் ட்ரிப் எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.